நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது ஃபுல்ஜார் சோடா எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும் வந்து இது ரொம்ப டெண்டராக போகுது. ரொம்ப அதிகமாக வந்து விரும்பி சாப்பிட்றாங்க இந்த சோடாவை. இப்போ அதை நம்ம செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ அதுக்கு என்னென்ன பொருளெல்லாம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இப்போ ஃபுல்ஜார் சோடா செய்கிறதுக்கு அதுக்கு தேவையான பொருள் வந்து இஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன், பச்சை மிளகாய் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன், இது வந்து சுகர் சிரப்பு கொஞ்சம் இதில் நான் எடுத்து வச்சுருக்கேன், இது வந்து புதினாவை நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன், சப்ஜா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கு தேவையான உப்பு இது எல்லாமே நான் வந்து ஒன்று சேர்த்துக்கணும். இப்போது இதுக்கு வந்து ஒரு பெரிய ஜார் ஒன்று எடுத்துக்கணும். நம்ம பெரிய ஜார் எடுத்துக்கின்னு அதில் ஒரு குட்டி ஜார் வந்து அதில் தான் நம்ம எல்லாத்தையும் இதில் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ முதல் வந்து லெமனை வந்து நம்ம கட் பண்ணி புழிஞ்சு விட்டுக்கணும். லெமன் வந்து இதில் நல்லா பிழிஞ்சிக்கணும். இப்போ லெமன் பிழிஞ்சாச்சு. இப்போது இதில் வந்து புதினா வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் வந்து புதினாவை போட்டிருக்கேன், பச்சை மிளகாய் கொஞ்சம் அதை ஒரு அரை ஸ்பூன், இஞ்சி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கணும். போட்டுக்கின்னு நம்ம இந்த சிரப்பு வந்து நம்ம ஊற்றிக்கணும். சுகர் சிரப்பு வந்து நம்ம இதில் கொஞ்சம் ஊற்றிக்கணும். இப்போ இந்த சப்ஜா வந்து அது ஒரு ஸ்பூனு நம்ம அதுக்கு போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டு நம்ம இதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் இது மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த பெரிய ஜாரில் வந்து இப்போ நம்ம சோடாவை அதில் நம்ம இந்த சோடாவை வந்து இதில் இது ஃபுல்லாக நம்ம ஊற்றிக்கணும். இப்போது நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பொருளெல்லாம் சேர்ந்து இந்த குட்டி கிளாஸில் போட்டிருக்குது. இதை நம்ம மெல்லமாக அதை என்ன பண்ணோம் அதில் நம்ம போட போகிறப்போ இது போட்ட உடனே நம்ம இதை குடிக்கணும்.